अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கு இழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷெமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि திருவகேந்திரபுரத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமான் தேவநாயகன், தேவநாதன் என்றும் அச்சுதன் என்றும் பல திருநாமங்களாலே போற்றப்படுகின்றான். அச்சுதன் அடியவர்க்கு மெய்யன் என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்தபடியினாலே அவனை சம்ஸ்கிருதத்திலே அதை அப்படியே மொழிபெயர்த்து தாசசத்யன் என்றும் அச்சுதன் அடியவர்களை கைவிடாதவன் என்றும் அவனை வழங்குவதுண்டு. அப்படிப்பட்ட அச்சுதனை குறித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் அச்சுத சதகம் என்பது. 100 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பலவாறு அனுபவித்தார். அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை எல்லாம் வர்ணித்தார். இப்பொழுது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய ஏறக்குறைய நிறைவு பகுதி என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்கள். அதிலே எம்பெருமான் தன்னை இந்த சரீரத்திலிருந்து விடுவித்து தன்னை அர்ச்சிராதி கதியாலே பரமபதத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதை அவர் பிரார்த்திக்கிறார். அதாவது இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்திற்கு செல்லுகிறவர்கள் அவர்கள் எப்படி செல்லுவார்கள் என்றால், அது சாஸ்திரங்களிலே சில விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அவளுக்கு ஒரு சுஷும்னா என்று ஒரு நாடி, அது பிரம்ம நாடி என்று சொல்லுவார்கள். அது உச்சந்தலையிலே இருக்குமாம். அந்த நாடி மூலமாகத்தான் அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியிலே போகுமாம். சில பேருக்கு பிராணன் போகிற பொழுது கண் வழியாக போகிறது, வாய் வழியாக போகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா? அப்படி என்றிக்கே பிரம்மநாடி வழியாக அது வெளியிலே போனால் அப்போ அவர்களுக்குத்தான் நேர மோட்சம் போகிற ஒரு பாக்கியம் உண்டு என்று சொல்லுவதுண்டு. அப்படிப்பட்ட பேர் எனக்கு வேண்டும். அந்த பிரம்மநாடி வழியாக என்னுடைய ஆத்மாவானது வெளியிலே போக வேண்டும் என்பது போன்ற விஷயத்தை இந்த 84வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். हार्दे त्वयि कदा विश्रान्तं ब्रह्मदमनि मार्ग गमिष्यन्तं दिनकर तद्दाग्र करम अच्युत द्रक्ष्यसि दैतडिम्बमिव मां हार्दे त्वयि कदा विश्रान्तं. எம்பெருமான் என்கிறவன், அதாவது இந்த உலகத்திலே ஜீவாத்மாவாக இருக்கிறவன், இந்த உலகத்திலே பல பல துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறான். இன்னும் இவன் அனுபவிக்கிற துன்பங்கள் போதாது என்று இவனுடைய உயிர் பெறுகிற சமயத்தில் இவனுக்கு ஏற்படுகிற துன்பங்கள் இருக்கிறது, அது இன்னும் அதிகம். அப்படியெல்லாம் அவன் துன்பங்களை அனுபவிக்கிற காலத்தில் எம்பெருமான் அவனுடைய ஹிருதயத்திலே வந்து அப்படி நிற்கிறானான். அப்படி ஹிருதயத்துக்குள்ளே அவன் வந்து நிற்கிறதை சேவித்த உடனே இவனுக்கு அத்தனை துன்பங்களும் நீங்கி களைப்பெல்லாம் ஆறினார் போலே இருக்குமா. அந்த நிலை எனக்கு எப்பொழுது ஏற்பட போகிறது கேட்கிறார். கடைசியில் இவன் உயிரை விடுகிற சமயத்தில் தான் எம்பெருமான் வந்து இவனுடைய ஹிருதயத்தில் நிற்பான். அது எனக்கு எப்பொழுது ஏற்பட போகிறது என்று வேதாந்த தேசிகன் கேட்கிறார். ஹார்தே துவயி, ஹிருதயத்திலே வந்து நீ உன்னிடத்திலே விஸ்ராந்தம், உன்னிடத்திலே நான் களைப்பாரியனவனாய் ஆக வேணும். அப்புறம் எப்படி போக வேணும்? நான்
தமனி மார்க்க கமிஷ்யம் பிரம்ம தமனி மார்க்க கமிஷ்யந்தம். அந்த பிரம்ம தமனி என்கிறார். தமனி என்னால் நாடி. ஆக பிரம்ம தமனி என்னால் அந்த சுஷும்னா நாடி என்று சொல்லுவார்கள். நம்முடைய உடம்பில் பல நாடிகள் 700 நாடிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பிரம்ம நாடி வழியாக போனால்தான் மோட்சம் கிடைக்குமா. ஆயினாலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால் பிரம்மதமனி மார்க்க கமிஷ்யந்தம். அந்த பிரம்ம நாடி வழியாக நான் செல்லுகின்றவனாய் ஆக வேண்டும். அப்படி வெளியிலே போகிற பொழுது என்ன ஆகும் என்று கேட்டால், முதலிலே சூரியன் தான் நமக்கு வழிகாட்டுகிறானாம். அதோட தினகர தத்தாகிரகரம், தினகர தத்த அக்ரகரம். தினகரன் என்னால் சூரியன். அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய கிரணங்கள் என்னும் கைப்பிடியை கொண்டு, அதாவது இந்த பிரம்மநாடி வழியாக வெளியிலே செல்கிற ஆத்மாவானவன் அந்த சூரியனங்களுடைய கிரணம் வழியாக சூரியனுக்கு உள்ளே புகுந்து மேலே அவன் செல்லுகிறான். அதனால தான் இந்த மார்க்கத்திற்கே அர்ச்சிராதி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அர்ச்சிஹி என்றால் அது அந்த இடத்துல சூரியனை குறிக்கிறது. அவனை ஆதியிலே உடைய மார்க்கம் ஆகினாலே இந்த மார்க்கத்திற்கு அர்ச்சிராதி மார்க்கம் என்று பெயர். ஆக இந்த உடலிலிருந்து விடுபடுகிற ஜீவாத்மா பிரம்மநாடி வழியாக அப்படி வெளியிலே சென்றானால் முதலிலே சூரியனுடைய கிரணங்கள் வழியாக சூரிய மண்டலத்தை அடைகிறான் என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட விஷயம். அது எனக்கு என்றைக்கு ஏற்பட போகிறது என்பதைத்தான் இங்கே கேட்கிறார். தினகர தத்தாகிரகரம், அந்த சூரியனாலே அந்த கையிலாக கொடுத்து என்னை அழைத்து செல்லுவது. அப்படி போகிற பொழுது இவனை ஜீவாத்மா வருகிறான் என்ற உடனே எம்பெருமான் என்ன பண்ணுகிறானா, தைத்த டிம்பமிவ அச்சுத கதா திருஷ்யசி. தைத்த டிம்பமிவ என்கிறார். ஒரு சிறு குழந்தை போல, அதாவது தொலைந்து போன ஒரு குழந்தை மறுபடியும் கிடைத்தால் அந்த தந்தையானவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவரோ அதுபோல என்ன பண்ணுவனா எம்பெருமானம் தைத்த டிம்பமிவ திரக்ஷசி. ஒரு தொலைந்து போன குழந்தை மீண்டு வந்தார் போல பார்த்து தந்தை மகிழ்கிறார் போல இந்த பகவான் நம்மை பார்க்கிறான். அதை நீ எப்பொழுது செய்ய போகிறாய் என்று கேட்கிறார். எம்பெருமானையே பார்த்து என்ன கேட்கிறார், அச்சுத கதா மாம் திரக்ஷசி, எப்பொழுது நீ என்னை பார்க்க போகிறாய், எப்படி, தைத்த டிம்பமிவ, பிரியமான குழந்தையை போல நீ என்னை பார்த்து எப்பொழுது கை கொள்ள போகிறாய், எல்லாமே எனக்கு இந்த உயர்ந்த பேர் எனக்கு எப்பொழுது கிட்ட போகிறது என்கிறதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது நமக்கு உயிர் போகிற சமயத்தில் முதலில் அந்த எம்பெருமானுடைய சேவை நமக்கு கிடைக்கும். அப்பொழுது நம்முடைய களைப்பெல்லாம் ஆறிவிடும். அது எப்பொழுது எனக்கு நிகழப்போகிறது, ஹார்தேத்வயி விஸ்ராந்தம். அடுத்தபடியாக பிரம்ம தமனி மார்க்க கமிஷ்யந்தம், பிரம்மநாடி வழியாக அந்த ஆத்மாவானது வெளியிலே செல்ல வேண்டும். அது எப்பொழுது நடப்புக்க போகிறது, தினகர தத்த கராகிரகரம், தினகர தத்தாகிரகரம், சூரியனாலே கைப்பிடி கொடுத்து அது செல்ல போகிறது. அது எப்பொழுது, அப்படி வெளியிலே வருகின்ற அவனை ஒரு குழந்தை, பிரியமான குழந்தையை பார்ப்பது போல நீ எப்பொழுது என்னை பார்க்க போகிறாய் என்று இப்படி எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். இதெல்லாம் தாம் மோட்சத்தை அடைய வேண்டும் என்னால் அதற்கு சாஸ்திரங்களிலே என்னென்ன மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்து அவர் என்ன பண்ணுகிறார், இந்த நிலை எனக்கு எப்பொழுது ஏற்பட போகிறது என்று எம்பெருமானை கேட்கிறார். இதற்கு அடுத்தபடியாக 85வது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார் என்னால் இதே விஷயத்தை இன்னும் சற்று விவரித்து சொல்லுகிறார். அதாவது இவன் அந்த வெளியிலே வருகிறான் என்னால் இதற்கு பிறகு இவன் செல்லுகிற பாதை அது எப்படி இருக்கிறது என்றும் சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சாஸ்திரங்களிலே இருக்கக்கூடிய பாஞ்சராத்திரம் முதலான ஆகமங்கள், விஷ்ணு தர்மம் முதலான கிரந்தங்கள் இதிலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எனக்கு எப்பொழுது ஏற்பட போகிறது என்று, அதாவது இவனை அமானவர்கள் என்று சில பேர் வந்து அழைத்து செல்வார்களாம், ஆதிவாகிக்கர்கள் என்று சில பேர். அவெல்லாம் எப்போ வரப்போகிறாய், என்னை எப்பொழுது அந்த மார்க்கத்திலே அழைத்து செல்ல போகிறாய் என்று இந்த பரமபதத்திற்கு போகிற அந்த விஷயத்தையே வர்ணிக்கிறார் மறுபடியும். கதா அமானவாந்தாக அக்னிமுகாः ஆதிவாஹிகாः தவ புருஷாः அதிலங்கயிஷ்யந்தி மாம் அச்சுத தமோகஹன
திரிகுணமருகாந்தாரம். கதா, கதான்னா எப்பொழுது என்று ஆரம்பத்திலேயே சொல்லிவிடுகிறார். நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன் தெரியுமா? எங்கே இருக்கிறேன் என்னால் தமோகன திரிகுணமருகாந்தாரம். தமோகுணம், தமோகுணம் என்று ஒரு குணம், அதுதான் பெரிய இருட்டு. அது அந்த இருட்டில் போய் தமோகன திரிகுணமருகாந்தாரம். 3 குணங்கள் ஏற்கனவே சொன்னோம். ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம் என். இந்த முக்குணங்களுடைய மாயையிலே தான் நாம் இப்பொழுது அடங்கி கிடக்கிறோம். இந்த உலகத்திலேயே நாம் அப்படி கட்டுப்பட்டு கிடக்கிறோம். அப்படி அந்த திரிகுண மருகாந்தாரம் 3 குணங்களாலே வசப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் இருக்கிற இந்த இடத்திற்கு என்ன பேருன்னா மருகாந்தாரம் என்று சொல்லிவிட்டார். இது ஒரு பாலைவனம். இந்த பாலைவனத்திலிருந்து நாம் வெளியிலே செல்ல வேண்டும். வெளியிலே சென்றால்தான் நமக்கு வாழ்வு, இல்லை என்றால் அதிலேயே இருந்து நாம் அழிந்துபட வேண்டியதுதான். ஆக இப்படிப்பட்ட தமோகன திரிகுண மருகாந்தாரம் கதாமாம் அதிலங்கைஷ்யதி. எப்பொழுது இதிலிருந்து என்னை தாண்டச் செய்ய போகிறாய்? நான் இதிலிருந்து எப்பொழுது தாண்டும்படியாக நீ என்னை செய்ய போகிறாய் என்று எம்பெருமானை கேட்கிறார். கதா, எப்பொழுது மாம் அதிலங்கைஷ்யதி, என்னை இதிலிருந்து கடத்தப் போகிறாய்? எதிலிருந்து? தமோகன திரிகுண மருகாந்தாரத்திலிருந்து என்று சொன்னார். அதுக்கு மேலே அந்த எம்பெருமான் அப்படி கடத்தின பிற்பாடு என்னென்ன நடக்கிறது வழியிலே என்று கேட்டால் சொல்றார் பாருங்க. அக்னிமுகாக ஆதிவாஹிகாக அமானவாந்தாக தவ புருஷாக. அக்னி என்கிறவன் ஒருத்தன், முதல்ல அவன்தான் நமக்கு வழிகாட்டுகிறான். வழியில் ஒவ்வொருத்தர் இந்த இதில் சொல்லுவார்கள், ஒரு போட்டியில் கூட ஒன்று உண்டு, ரிலே ரேசன் என்று சொல்லுவார்கள். இங்கிருந்து ஒருத்தன் அது வரைக்கும் கொண்டு போய் கொடுப்பான், அங்கிருந்து இன்னொருத்தன் கொண்டு போய் கொடுப்பான். அதுபோல் நம்மையும் கூட ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொருத்தராக கடத்தி கொண்டு போகிறார்களாம் இந்த விடுபட்ட ஜீவாத்மாவை. அது முதல்ல அக்னி, அதையும் கூட சொல்லலாம். அக்னி என்னால் அர்ச்சி, அர்ச்சிஸ் என்றது அக்னியை குறிக்கக்கூடிய வார்த்தை. அதனால் அர்ச்சிராஜி என்ன அதுக்கு பேர் இருக்கு, அதுவும் காரணம். அக்னி கடைசியில் முடிகிற பொழுது யார் இருக்கான்னு கேட்டாக்கா அமானவாந்தாக, அமானவன் என்று ஒருத்தன், பகவானே அந்த ரூபத்திலே வருகிறான். அமானவன் என்கிற ரூபத்திலே வந்து அப்படி தொடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமானவ கரஸ்பர்ஷம் என்று சொல்லுவார்கள். நடுவில் வழிநடத்துபவர்கள் யார் இருக்கிறார்கள் என்னால் ஆதிவாகிக்காக என்ன, அதிவாகர்கள் என்று சில பேர் இருக்கிறார்கள். இவெல்லாம் யாரு? எல்லாரும் தவ புருஷாக, எல்லாரும் உன்னுடைய புருஷர்கள். இவர்களையெல்லாம் கொண்டு என்னைக்கு நீ இந்த சம்சாரமாகிற பாலைவனத்திலிருந்து என்னை கடத்தப் போகிறாய் என்றுதான் இந்த ஸ்லோகத்திலே அவர் பிரார்த்திக்கிறார். அதாவது இப்படி பிரபத்தி செய்த சேத்தனன் எம்பெருமானையே உபாயமாக கொண்டு விட்டான். அவன் இந்த உடலிலிருந்து புறப்பட்டு அவன் பிரம்மநாடி வழியாக பரமபதம் செல்ற பொழுது அக்னி முதல் ஆரம்பித்து அமானவன் வரையில் உள்ளவர்கள் அவனை வழிநடத்தி செல்லுகிறார்கள். அது வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா முதல்ல அக்னி தேவதை, அப்புறம் பகலின் தேவதை, அதுக்கப்புறம் சுக்லபக்ஷ தேவதை, அதுக்கப்புறம் உத்தராயண தேவதை, அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தினுடைய தேவதை, அப்புறம் வாயு தேவன், சூரியன், சந்திரன் என்று வரிசையாக இவனை என்ன பண்ணுவாளாம், அழிச்சுட்டு போவாளாம். ஒவ்வொருத்தராக அவரவர்களுக்கு ஒரு இடம் உண்டு. ஒருத்தன் இங்கிருந்து இதுவரை ஒருத்தன் அழைத்து செல்வான், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொருத்தன் அழைத்து செல்வான், இன்னொருத்தன் அழைத்து செல்வான். இப்படி அவனை கொண்டு போய் என்ன பண்ணுவான்னா அவவா தங்கள் தங்கள் எல்லையில் கொண்டு போய் விட்டு விடுவாளாம். அதுக்கப்புறம் மின்னல் தேவதையான அமானவன் என்ன ஒருத்தன், அவன் வந்து அழைத்து கொண்டு பரமபதநாதனான அந்த பரமாத்மாவினிடத்தில் கொண்டு போய் அந்த ஜீவனை சேர்க்கிறான். இதெல்லாம் அவனுக்கு துணை புரிபவர்களாக வருணன், இந்திரன், பிரஜாபதி இவாளெல்லாம் இருக்கிறார்கள். எல்லாரும் யாருன்னு கேட்டால் எல்லாரும் எம்பெருமானுடைய பணியாளர்கள். அதைத்தான் இங்கே ஸ்லோகத்திலே கூட சொல்லுகிற பொழுது அவர்கள் அத்தனை பேரும் தவ புருஷாக, அக்னிமுகாக, அமானவாந்தாக, தவ புருஷாக என்கிறார். அக்னி முதற்கொண்டு அமானவன் வரை அத்தனை பேரும் உன்னுடைய வேலைக்காரர்கள் அல்லவா, உனக்கு கைங்கரியப்பவர்கள் அல்லவா. ஆகினாலே இப்படி அவர்கள் வழிநடத்தும்படியாக இந்த பாழ்நிலமான உலக வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது நான் விடுபடப் போகிறேன் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானையே பிரார்த்தித்து கொண்டார். தொடர்ந்து அவருடைய ஸ்லோகத்தை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.